நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சிதிரை தலைப்பிலே மீண்டுமாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலுமாக யோவான் நற்செய்தியும் லூக்கா நற்செய்தியும் சேர்த்து இணைத்து படித்து ஒரு சில வார்த்தைகளை குறித்து நாம் முழுமையாக தியானிப்போம். லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க, அவர் அவ்வாறு நீ சொல்லுகிறீர் என்று பதில் கூறினார். பிலாத்து தலைமை குருக்களையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று கூறினார். இந்த வார்த்தைகளை நாம் படிக்கும் பொழுது பிலாத்து இயேசுவை விசாரிக்கிறார். நீர் யூதரின் அரசனா என்று கேட்கிறார். அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று இயேசு பதில் சொல்கிறார். அந்த இடத்திலே யூதர்களுக்கு அரசராக பிலாத்து தான் அங்கே இருக்கிறார். இப்பொழுது இயேசுவை பார்த்து நீ யூதரின் அரசரா என்று அவர் கேட்கும் பொழுது இயேசு ஆம், அவ்வாறு நீ சொல்லுகிறபடிதான் என்று சொல்லும் பொழுது பிலாத்துவுக்கு கோபம் வந்திருக்கணும். நம்முடைய இடத்தில் எப்படி இன்னொரு ராஜா இருக்க முடியும் யூதர்களுக்கு என்று கோபம் வந்திருக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட குற்றச்சாட்டைத்தான் தலைமை குருக்கள் இயேசு மேல் வைத்தார்கள். ஏன் பிலாத்து கோபப்படவில்லை? இப்பொழுது அதற்கு பதில் வெளியே வந்து என்ன சொல்லுகிறார்? தலைமை குருக்களை மக்கள் கூட்டத்தை பார்த்து, இவனுடன் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று சொல்லுகிறார். அப்படியானால் ராஜா என்று யூதரின் ராஜா என்று சொன்ன பிறகும் பிலாத்துவுக்கு ஏன் கோபம் வரவில்லை? ஏன்னா தன்னுடைய இடத்தை பிடிப்பதற்கு இன்னொரு ஆள் வந்துவிட்டார் என்று சொல்லும் பொழுது தனக்கு கோபம் வந்திருக்கணும். ஏன் அந்த கோபம் வரவில்லை? இதை நாம் யோவான் நற்செய்தியை வாசித்து அதன் முழு அர்த்தத்தை நாம் இப்பொழுது அறிந்து கொள்வோம். யோவான் நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் யோவான் எப்படி கொடுப்பினார் என்று பார்ப்போம். பிலாத்து மீண்டும் அவருடன் அரண்மனைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு, அவருடன் நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். லூக்கா நற்செய்தியை பார்த்த அதே கேள்வியை இங்கே பிலாத்து இயேசு இடத்தில் கேட்கிறார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீராக கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்முடன் சொன்னதை வைத்து கேட்கிறார் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா? உன் இனத்தவரும் தலைமை குறுக்கும் தானே உன்னை என்னிடத்தில் ஒப்புவித்தார்கள், நீ என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாக இருந்திருந்தால் நான் யூதரிடம் காட்டிக் கொடுக்கப்படாத வரை என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்கிறார். இங்கே தெளிவாக யோவான் எடுத்துரைக்கிறார். இயேசு பிலாத்துவிடத்தை பதில் சொல்லும் பொழுது, நான் ஒரு அரசன்தான், ஆனால் இந்த உலகத்தின் அரசன் அல்ல, உலகத்தினாலும் யூதர்களின் அரசன் அல்ல. என் உலகம் இந்த உலகத்தை சார்ந்ததாயிருந்தால் என் காவலர்கள் எனக்காக போராடி இருப்பார்கள் என்று சொன்னவுடனே பிலாத்துவுக்கு தெளிவாக புரிந்து விடுகிறது. அவர் யூதர்களின் இந்த உலகத்தின் ராஜாவுக்காக போட்டி போடவில்லை, இந்த உலகத்தின் ராஜா என்று தன்னை அறிமுகப்படுத்தவில்லை என்று பிலாத்து புரிந்து கொண்டு, அப்படியானால் நீ அரசன் என்று சொல்வதற்கு உண்மையை எடுத்துரைப்பதே பணி, இதற்காக நான் வந்தேன் என்று சொல்லி, நான் யூதர்களுக்கு ராஜா கிடையாது, இந்த உலகத்தின் ராஜா கிடையாது என்று தெளிவுபடுத்திய பின் பிலாத்து அவற்றை வெளியே கொண்டு வந்து, இவரிடத்தில் நான் குற்றம் என்றும் காணவில்லை என்று மீண்டும் பிலாத்து அந்த மக்களிடத்திலே தலைமை கூடத்திலே சொல்லுகிறார். எனவே இப்பொழுது 2 நற்செய்தியை நான் கம்பேர் பண்ணி படிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது இயேசு சொன்ன பதில். அந்த பதில், யோவான் நற்செய்தி சொல்லும் பதில், நான் இந்த உலகத்தின் அரசர் அல்ல, ஆனால் அந்த உலகத்தில் உள்ள யூதர்களுக்கு நான் அரசர் அல்ல, ஆனால் என் உலகத்தின் பணி உண்மைக்கு தாண்டு கூறுவது என்று சொல்லி அந்த தன்னுடைய பணியை எடுத்து சொல்லும் பொழுது பிலாத்துவுக்கு இயேசு மீது ஒரு நம்பிக்கை வருது. இவர் எதுவும் குற்றம் செய்யவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை, இதனால்தான் பிலாத்து கோபப்படாமல் மிகவும் நிதானமாய் மக்களிடத்தை திருப்பி வந்து, இவரிடத்தில் நான் எந்த குற்றமும் காணவில்லை என்று தெளிவாக சொல்லுவதை நாம் காண முடிகிறது. எனவே 2 நற்செய்தியாளர்கள் சேர்த்து நாம் படிக்கும் பொழுது நமக்கு அதன் உண்மை புலப்படுகிறதா? எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஏற்கனவே பல செய்திகளை நான் கொடுத்திருக்கின்றேன், மீண்டுமாக ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு ஒரு காரியத்தை பற்றி, ஒரு செய்தியை பற்றி நாம் ஒரு நற்செய்தியில் படிக்கும்போது மற்ற நற்செய்தியாளர்கள் என்ன சொல்லுகிறார் என்பதை பற்றி சேர்த்து படிக்கும் பொழுது அதன் முழுமையான சின்னங்கள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மீண்டும் ஒரு குறிஞ்செய்திலே அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். பிரைஸ் தி லார்ட்.